எல்லா செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது எங்களுடைய எண்ணங்களே என்று கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Every thought that is contradicting to your word does not come from you. எந்த ஒரு எண்ணமும் உமது இறைவார்த்தைக்கு முரணாக இருந்தால் அது உம்மிடமிருந்து வரவில்லை. Thank you for teaching me. நீர் எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. That my thoughts create images inside me. எனக்குள்ளே படங்களை உருவாக்குகின்றது என்று கற்றுக் கொடுத்ததற்காக, தெளிவுபடுத்தியதற்காக உமக்கு நன்றி. These impure images, if I do not challenge them with the word of God, they become a stronghold in my mind. இத்தகைய மோசமான படங்களை இறை வார்த்தையை கொண்டு நான் தடுத்து நிறுத்தாவிட்டால் அவைகள் எனக்கு கட்டுக்களாக மாறிவிடுகிறது என்று கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. Lord, once the stronghold is created, we become slaves in that fortified city. ஆண்டவரே, இத்தகைய கட்டுக்களை நாங்கள் உடைக்காவிட்டால் நாங்கள் அந்த கோட்டைக்குள்ளே கைதியாக மாறிவிடுகின்றோம். The simple impure thoughts become into impure images that become a fortified city. எளிதான சிந்தனைகள், மோசமான எண்ணங்கள் எங்களை ஒரு கோட்டைக்குள்ளே கைதியாக மாற்றிவிடுகின்றது. வரைபடங்களை உருவாக்கி எங்கள் சிந்தனைகள் எங்களை கட்டுகின்றது. Father God, we want to live a life of freedom in Christ Jesus. அப்பா தந்தையே, நாங்கள் ஆண்டவர் இயேசுவில் ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ விரும்புகின்றோம். Heavenly Father, in the name of Jesus, விண்ணக தந்தையே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I master my mind through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னுடைய சிந்தனையை நான் மேற்கொள்கின்றேன். I take control of every thought. என்னுடைய எல்லா சிந்தனைகளையும் நான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றேன். I examine every thought against your word. உம்முடைய வார்த்தைக்கு எதிரான எந்த சிந்தனையையும் நான் சோதித்து பார்க்கின்றேன். I apply only those thoughts that are in line with your word. உம்முடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கின்ற சிந்தனைகளை மட்டுமே நான் செயல்பாடாக மாற்றுகின்றேன். And so now I cause my life to be prosperous, just like the life of Joseph. இப்போது யோசேப்பின் வாழ்க்கையைப் போல என்னுடைய வாழ்க்கையையும் ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாற்றுகின்றேன். I cast down every stronghold in my mind that is challenging me with the word of God. இறை வார்த்தைக்கு சவாலாக இருக்கின்ற எந்த சிந்தனையையும் இப்போது என் எண்ணத்தை விட்டு வெளியே துரத்துகின்றேன். Heavenly Father, விண்ணக தந்தையே, I will henceforth not allow any impure thought to have a hold on my life. இப்போதிருந்து எந்த மோசமான சிந்தனையையும் என் வாழ்க்கையை கட்டி போடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். You have given me this power. நீர் எனக்கு
இந்த சக்தியை தந்திருக்கின்றீர். to be successful in my mind. என்னுடைய எண்ணங்களிலே நான் வெற்றி பெறுவதற்கு வல்லமை தந்திருக்கின்றீர். From today, இன்றிலிருந்து I will use your word உம்முடைய வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். as a weapon against every negative thought. எல்லா விதமான எதிர்மறையான சிந்தனைகளையும் முறியடிக்கும் ஆயுதமாக உம்முடைய வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். And as I do this, நான் இதை செய்யும் போது my life will never be the same. என்னுடைய வாழ்க்கை முன்பு போல் நிச்சயமாக இருக்காது. My life will never be the same. என்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் 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 முன்பு இருந்தது போல் இருக்காது. I thank you, Jesus, இயேசுவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். for setting me free. எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Hallelujah. ஹalleluya. Come on, give the Lord a big hand of praise. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். So how are you going to live a victorious life? எப்படி நம்ம ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ போகிறோம்? By changing your thinking நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றுவதன் மூலமாக வெற்றி வாழ்க்கை வாழ போகின்றோம். with the word of God. இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்ம சிந்தனையை மாற்றும் போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமையும். Reprogramming your thoughts உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் திருப்பியும் நம்ம என்ன செய்யணும்? ப்ரோக்ராம் பண்ணணும், அதை சரிப்படுத்தணும், சரியான இதா போடணும். and applying the word of God in your life, நம்முடைய வாழ்க்கையில இறை வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். you will live a victorious life. நாம் ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ்வோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Now we will take an example நம்ம இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். and we will see how quickly the Lord heals us. எப்படி ஆண்டவர் வேகமாக நம்மை குணப்படுத்துகின்றார் என்று பார்ப்போம். The Bible says பைபிள் சொல்கின்றது, when Jesus was wounded on the cross, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே காயப்பட்டு தொங்கிய போது every bone was out of joint. எல்லா எலும்புகளும் கழண்டு போயின என்று சொல்கின்றது. Every part of his body was damaged. அவருடைய உடம்பின் ஒவ்வொரு பகுதியும் காயப்பட்டிருந்தது. When you see this cross, இந்த சிலுவையை நீங்க பார்க்கும்போது you see only 5 wounds. நீங்க பார்க்கறீங்க 5 காயங்களை மட்டும் தான் பார்க்கிறீர்கள். But according to the word of God, ஆனா இறைவார்த்தையின் அடிப்படையில் in Psalms 22, 22வது திருப்பாடலிலே the Bible says பைபிள் சொல்கின்றது, that his flesh was torn open, அவருடைய சதை அவனது கிழித்து திறக்கப்பட்டது, that his bones could be seen. அவருடைய எலும்புகளை எல்லாம் நாம் காண முடியும் என்று. Not only his bones could be seen, அவருடைய எலும்புகளை மட்டுமல்ல, his bones could be counted. அவருடைய எலும்புகளை எண்ணிவிட முடியும் என்று சொல்கின்றது. His internal organs hung outside. அவருடைய உள் உறுப்புகள் எல்லாம் வெளியே தொங்கின என்று சொல்கின்றது. He was so disfigured அவருடைய உருவமானது உருக்குலைந்து காணப்பட்டது. that nobody could recognize him as எப்படி man. என்றால் அவரை ஒரு மனிதன் என்றே கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு மனித சாயலே அவருக்கு இல்லை என்று கூறுகின்றது. In this statue you can see beard on his chin. இந்த சிலுவையில தொங்குற ஆண்டவர் இயேசு முகத்துல தாடி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. Isaiah 50 says his beard was pulled out like grass is pulled out of the ஆனா earth. எசாயா 50ல இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய தாடியானது புல்லை பறிப்பது போல பிடுங்கி எடுக்கப்பட்டது என்று. So Jesus suffered all this ஆண்டவர் இயேசு இவை எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். so that you could be healed. நீங்க நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேதனைகளை எல்லாம் தன் உடம்பில் அவர் அனுபவித்தார். My brother is going to sing a song இப்போது இந்த சகோதரர் ஒரு பாடலை பாடப் போகின்றார். reminding yourself உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக and taking Jesus' promise, ஆண்டவருடைய வாக்குறுதியை எடுத்துக்கொண்டு, where Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், by the wounds on his body என்னுடைய உடம்பின் காயங்களால் your body is completely healed. உங்களுடைய உடம்பு முழுமையாக குணம் பெற்று விட்டது என்று. This is the word of God. இது ஒரு இறை வார்த்தை. We will take this word இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு and think on this word, இந்த வார்த்தையை நாம் சிந்தனையில இருத்தி create images on this word அதிலே நாம் படங்களை சிந்தனையிலே நாம் வரைபடங்களை நாம் கொண்டு வந்து and speak this word இந்த வார்த்தையை நாம் பேசும்போது and act on this word, இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது and we will see healing in this house. இந்த இடத்திலே நாம்
அதிகமான குணமளித்தலை நாம் பார்க்க போகின்றோம். Before we do that, அதை நாம் செய்யும் முன்னால் if there is any unforgiveness, யாருக்காவது மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் கடின மனத்தோடு நீங்கள் இங்கு அமர்ந்திருந்தால், if there is any bitterness ஏதாவது மற்றவர்கள் மேல் மன கசப்பை நீங்கள் உள்ளத்திலே வைத்திருந்தால், against anybody, யார் மேலாவது ரொம்ப மனக்கசப்பு உங்களுக்கு இருந்தால், you need to forgive that நீங்க person. அவங்களை அப்படி முழுமையாக மன்னித்து விட வேண்டும். You need to make a decision நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும். that you will do good to that person. நான் அவங்களுக்கு நன்மை செய்வேன், You will pray for that person. நான் அவங்களுக்காக ஜெபிப்பேன், You will bless that person. நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். Every blocking in your life will be உங்க destroyed. வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் இப்போது போய்விடும். Are you ready? எல்லாம் தயாரா இருக்கீங்களா அதுக்கு? Okay, please stand up. எல்லாரும் எழும்புவா. Tell the Lord, Heavenly Father, ஆண்டவரிடத்தில் இப்போது சொல்வோம், விண்டக தந்தையே, I heard your word உம்முடைய வார்த்தையை நான் கேட்டேன். and I make a decision. நான் இப்போது ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். Your word says, உம்முடைய வார்த்தை சொல்கின்றது, when we hate somebody, நான் யாரையாவது வெறுத்தேன் என்றால் we are murderers. நான் ஒரு கொலையாளி. Lord Jesus, I love you. ஆண்டவர் இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். And to prove that I love you, அந்த அன்பு செய்கிறேன் என்பதை நிரூபிக்க I love everyone. நான் எல்லோரையும் அன்பு செய்கிறேன். I forgive everyone. நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன். I choose to bless and continue to love everyone. எல்லோரையும் மன்னிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நான் தேர்ந்து கொள்கிறேன். Jesus, I thank you. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். You took my place on the cross. என்னுடைய இடத்தை சிலுவையிலே நீர் எடுத்துக்கொண்டீர். You suffered for my sake. எனக்காக பாடுகளை அனுபவித்தீர். You shed your blood for me. உம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினீர். Jesus, you were wounded for my sake எனக்காக நீர் காயப்பட்டீர். so that I be healed. நான் குணமடைவதற்காக நீர் காயப்பட்டீர். You took all my sin in your body என்னுடைய எல்லா பாவங்களையும் உம்முடைய உடலிலே நீர் எடுத்துக்கொண்டீர். so that I could be forgiven. ஏனென்றால் நான் அப்போது மன்னிக்கப்படுவதற்காக. Jesus, forgive me of all my sins. இயேசுவே, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும். Wash me in your precious blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி அருளும். And make me clean. என்னை தூய்மைப்படுத்தும். I surrender the rest of my life என்னுடைய வாழ்க்கையின் மீதி நாட்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றேன். into your hands. உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றேன். Come and rule over my life. என்னுடைய வாழ்க்கையை நீர் வந்து ஆண்டு கொள்ளும். Be the Lord of my life. என்னுடைய வாழ்க்கையின் அரசராக தெய்வமாக வாரும். I love you, Jesus. இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். Close your eyes and உங்க கண்களை எல்லாம் மூடிக்கொண்டு look at Jesus on the cross. ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குவதை உங்கள் கற்பனை கண்ணால் And as you are going to sing these words, இந்த பார்த்து இந்த வார்த்தைகளை நீங்கள் பாடும்போது imagine, நீங்கள் கற்பனை செய்யுங்கள். imagine, கற்பனை செய்யுங்கள். think, யோசியுங்கள். think. யோசியுங்கள். Every sickness is leaving your body. எல்லா நோயும் உங்க உடம்பை விட்டு வெளியே போகின்றது என்பதை நம்புங்கள்.
Jesus is taking in his body ஆண்டவர் இயேசு எல்லா நோய்களையும் அவரது உடம்பிலே அவர் எடுத்துக்கொள்கின்றார். and he's stretching out his hand, அவர் கரங்களை உங்களை பார்த்து நீட்டுகின்றார். and from his hand அவரது கரங்களில் இருந்து and from his body அவருடைய உடம்பில் இருந்து is flowing healing power குணமளிக்கக்கூடிய வல்லமை உங்களை நோக்கி பாய்ந்து வருகிறது. into your body உங்களுடைய உடம்புக்குள் வருகிறது. and healing you உங்களை குணப்படுத்துகிறது. from every sickness, எல்லா வகையான நோய்களிலிருந்தும் குணப்படுத்துகிறது. from every disease, எல்லா விதமான பிணிகளிலிருந்தும் குணப்படுத்துகிறது. and you are receiving your miracle. நீங்கள் இப்போது உங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். Sing it. எல்லாரும் பாடுங்க. வாயை திறந்து பாடுங்க. கண்ணை மூடிக்கோங்க. நம்மை ஒவ்வொரு அருகில வந்து நிற்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையாக தனித்தனியாக தொடுகிறார். வரங்கள்